சக்ஸஸ் எங்கே தான் இருக்குது? கோல் அப்படின்னா என்ன? முயற்சி அதோட தூரம் தான் எவ்வளவு? 2 வருஷம் ட்ரை பண்ணிட்டேன், இன்னும் போகணுமா? நேரம் நடந்துகிட்ருக்கா, ஓடிட்டுருக்கா, இல்லை பறந்து தான் போகுதா? ஒரு மீம் ஒன்று படித்தேன். ரத்தன் டாட்டா, பீம் குக், அப்துல் கலாம் ஐயா இப்படி சக்ஸஸ் ஆனவங்க எல்லாரும் வேகமாக எழுந்திரிச்சாதால தான். மோட்டிவேஷ்னல் மீம். நம்ம ஆளுங்க அதையும் கலாய்ச்சி ஒரு மீம் போட்டிருந்தாங்க. எங்கள் ஊர் பால்காரர் நைட் 2 மணிக்கு எழுந்திரிப்பார், அவரே இன்ன வரைக்கும் பால் தான் ஊற்றிட்டுருக்கிறாருன்னு. டக்குன்னு சிரிச்சிட்டேன். இதுவும் தேவையான மெசேஜ் தான். சின்ன எக்ஸசைஸ் அண்ட் அனலைசிஸ். மைண்டில் வைக்காதீங்க, டேக் டிரைவர்ஸன் எடுத்து தாவி போயிடும். பேப்பர் பேனை எடுத்து எழுதுங்க. கொஞ்சம் கஷ்டப்படலாம், தப்பு இல்லை. நாமளும் சக்ஸஸ் ஆக வேண்டியவங்க தாங்க. இன்னும் இந்தா இப்படி எழுதலாமா, எழுத வேணாமா, ஸ்கிப் பண்ணலாமா, இல்லை நல்லா இருந்தால் அப்புறமா பார்க்கலாமா, ஜெயிக்குமா ஜெயிக்காதா, நடக்குமா நடக்காதா, சரியா தப்பா, நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போதே இப்படின்னா பப்பா கவலைப்பட்டுட்டு மழை போல் இருக்குன்னு பார்த்துக்கிட்டே வேர்க்கிறது, சந்தேகம், பயம், குழப்பம், வாய்க்குள்ளேயே முணுமுணுக்கிறது, இன்னொருத்தர் வெற்றியை பார்த்து முணுமுணுக்கிறது, தடுமாறுறது. தண்ணி அடித்தவன் கூட இவ்வளோ தடமாற மாட்டான். முடியை பிச்சுக்கிறது, ஒன்று மேலாத விஷயத்தை கூட பெருசாக மாற்றிக்கிறது. டைம் நல்லா இல்லை, நான் நல்ல வாய்ப்புகளை இழந்துட்டேன், சரியாக பயன்படுத்தியிருந்தா இந்நேரம் என் லெவல்லே வேறு. நிறைய ஏமாந்துட்டேன், யாரை நம்புறதுனே தெரியல. யாரையும் நம்ப வேணாம், நம்மளை நம்புவோம். இப்படி நம்ம முடிவெடுக்கிறதுக்குள்ளேயே முடி கொட்டுட்டும் போலையே. யோசிச்சுட்டே இருக்கிறத நிறுத்திட்டு லட்சியத்தை தள்ளி போடாதுங்க. இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாமே தள்ளி போனதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. வருத்தப்படலாம், அப்போது நம்ம மனசு ரொம்பவே கஷ்டப்படும். உங்கள் கோல் என்ன, அதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. அதுக்கு எப்படி எஃபோர்ட் போடலாம்னு ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மாஸ்டர் அதை ஃபாலோ பண்ணுங்கள். 2 நாளில் போர் அடிக்கும். 2 நாளில் கண்டிப்பாக போர் அடிக்கும், இன்ட்ரெஸ்ட் போயிடும். அப்போது ஃபெயிலியர் ஆகும். என்ன ஆனாலும் உங்கள் கோல், உங்கள் மனசு, முயற்சியை கைவிட்றாதீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுற நம்ம மனசு தான் ஃபஸ்ட்டு நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுறவங்க லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கும். அந்த நெகட்டிவ் தாட்ஸை ஃபஸ்ட்டு காலி பண்ணுங்கள். உங்களாலையும் ஹிஸ்ட்ரியை பிரேக் பண்ண முடியும்.